சில சம்பவங்களை, சில விஷயங்களை நாம் சின்ன வயசில் பார்த்த பார்வைக்கும் மதிம வயதில் பார்க்குற பார்வைக்குமே வித்தியாசங்கள் இருக்கும். அது எதை பற்றி அப்படின்னா, சாலை விதிமீறல்கள், சாலை பாதுகாப்பு எல்லா விஷயத்தையும் பற்றி தான். முக்கியமாக நேற்று காட்பாடியில், அதாவது 23ஆம் தேதி காட்பாடி தொண்டான் துளசி பகுதியில் ஒரு கார் ரோட்டில் போயிட்டுருக்கு. அந்த ரோட்டில் போயிட்டு இருந்த கார் ரோட்டில் வைக்க போகிற போட்டு காய வச்சுருக்காங்க. அதில் இந்த கார் போய் ஏற்கனவே இந்த ஹீட்டு இது எல்லாமே சேர்ந்து கார் பற்றி எரிஞ்சிருக்கு. அதில் நூல் இழையில் 5 பேர் தப்பிச்சிருக்காங்க. கார் எரிஞ்ச காட்சிகளை நியூஸ் தொலைக்காட்சிகள்லாம் அதை போட்டிருந்தாங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்க ரோடுன்றது ரோட்டில் போகிறதுக்கு தானேங்க, இந்த மாதிரி சாலை முழுவதும் இந்த மாதிரி வைக்கோல் திரியை போட்டு வச்சுருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஸோ இது அந்த சோஷியல் மீடியாவில் ஒரு சன் நியூஸில் அதை போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே கமெண்ட்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ உங்களோட பகிர்ந்துக்க இருக்கிறேங்க. ஸோ விரிவாக பார்க்கலாம். ஸ்டே டியூன் வித் தட். எங்கள் ஊர் கடலூர் கூத்த பக்கத்தில் அப்போல்லாம் 2 பஸ் தான். அந்த பஸ்ஸு போனதுக்கப்புறம் வேறு பஸ்ஸே கிடையாது. அப்படின்னும் போது சாலையில் ரோட்டில் உட்காடுறது, ரோட்டில் கோலி விளையாடுறது, போகிறது வர்றது ரொம்ப கேஷுவலாக இருக்கும். அதே சாலையில் குறுக்க ஓடி, இப்போ நேற்று கூட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு பொண்ணு மெயின் ரோட்டில் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நேராக போய் ஒரு பையன் இடித்து விழுந்து 2 பேருமே அன்கான்ஷியஸாக விழுந்து கிடக்குறாங்க. அதாவது லெஃப்ட் ரைட்டு பார்க்கவே இல்லை. இப்போ கூட சமீபத்தில் கூட இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் பைக்கில் ஸ்பீடாக போய் ரோட்டில் ஒரு பெரிய ஜிப்ஸி, ஒரு பெரிய கார் மோதி ஸ்பாட் அவுட். அப்போ இந்த விஷயத்துக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னா, நீங்கள் பள்ளி படிப்பில் எப்படி ஆவணம் கற்றுக் கொடுக்கணுமோ அந்த மாதிரி போக்குவரத்து பாதுகாப்பு விதிமீறல்களையும் அங்கேருந்து ஆரம்பிக்கணுன்றேன். இந்த தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்றேன். நாமளும் அதை சரின்னு சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு சாலையில் வைக்கோல் போடுறாங்க. அப்போ நான் சென்னை வராமல் இருந்திருந்தா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படாமல் இருந்தால் நான் என்ன பண்ணணும்னா கிராமத்து பக்கம் நின்று இருப்பேன். அப்போ வைக்கலை எங்கே தான் போடுறது? சாலையில் போட்டால் தானே 4-5 வண்டி அதை மிதிச்சுட்டு போகும்போது அது இதுவாகும். அதை எடுத்து மாட்டுக்கு போட முடியும். வேறு எங்கே போடுறது? இந்த கேள்வி நான் கேட்டிருப்பேன். ஆனால் இந்த சாலையில் நீங்கள் போடுறதுனால வண்டி ஜிக்ஸாக் ஆகி வேறு ஏதாவது ஒரு இடத்துல மோதி உயிரிழப்புகள் ஏற்படும் போது அதை நம்ம கண்ணால் பார்க்கும்போது, அன்றைக்கி வாகன போக்குவரத்து இல்லை, அந்த விஷயங்களை பண்ணோம். அதை தான் நான் சொன்னேன். அன்றைக்கி வாகன போக்குவரத்து இல்லை, சாலைகளை உட்காந்தோம், கோலி விளாண்டோம், பம்பரம் விளாண்டோம். அதே சாலையை கிராஸ் பண்ணும்போது தான் ஒரு சைக்கிள்காரன் இடித்து, நான் தான் ஓடினேன் காட்டுத்தனமாக ஓடி சைக்கிள் இடித்து அதில் போனது அந்த பல்லு. இந்த பல்லு எடுப்பாக இருக்கிறதுக்கு காரணமும் அந்த விபத்து தான். இந்த மாதிரி சாலைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது அன்றைக்கி சாலையில் பெரிய போக்குவரத்து. ஆனால் இன்றைக்கி சாலை முழுவதும் போக்குவரத்துக்கு எல்லா பக்கமும் போக்குவரத்துகள் போயிட்டு இருக்கும்போது சாலையில் இப்படி வைக்கோல் போடுறதுன்றது ஓட்டுற வண்டியினுடைய ஸ்டெபிலிட்டி, அந்த ஸ்டெபிலிட்டி அது குறைக்குது. உங்களை கண்ட்ரோல் இல்லாமல் போய் அதன் மீதாவது மோத வைக்குது. இந்த மாதிரி தீ விபத்துகள் ஏற்படுத்துது. இது இந்த வாகனத்துக்கு மட்டும் இல்லை. அந்த கமெண்ட் பகுதியிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நான் இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது சைலன்சரில் இந்த மாதிரி வைக்கப்போர் பிடிச்சி பஸ்ஸு தீப்பிடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கு நான் கண்டக்டரை சொல்லி எனக்கு அந்த விஷயம் சரி செய்யப்பட்டது அப்படின்னாங்க. உண்மையிலே நான் கூத்தப்பாக்கத்தில் இருந்தேன்னா, கடலூரில் கிராமத்தில் இருந்தால், இந்த உலக அடுத்தடுத்த இடங்களில் நம்ம பயணிக்காமல் இருந்தால் இது சரின்னு தான் நானும் வாதாடி இருப்பேன். ஆனால் இன்றைக்கி சாலை போக்குவரத்துலேருந்து வாகன போக்குவரத்து அதிகமான பிறகும் இந்த விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக ஒன்றும் இல்லை. நீங்கள் தண்ணியில் நீங்கள் ஸ்பீடாக போகும்போது, ரோட்டில் தண்ணி நிற்கும் போது, அதில் நீங்கள் தண்ணி தானே நினச்சி போகும்போது உங்கள் ஸ்பீடை அது மடை மாற்றி ரோட்டு ஓரத்தில் போய் ஆக்சிடென்ட் ஆன உருண்ட கார்கள்லாம் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, விவசாயம் செய்கிறது கரெக்டு தான். ஆனால் சாலை என்பது சாலையில் வாகனம் பயணிக்கிறதுக்கு மட்டும்தான். நான் அதை தான் சொல்கிறேனே, முன்னாடி நம்ம பார்த்த வாழ்க்கை முறை வேறு, இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள் வேறு. இன்றைக்கி அப்போ அவன் எங்கே போடுவான்னா, அவன் களத்து மண்ணு உருவாக்கி அதில் தான் போடணும். விவசாயம் என்பது அது விவசாயம், சோறு தின்றோம், அதெல்லாம் ஓகே தான். ஏன் எந்த ஊர்லேயுமே விவசாயம் பண்ணவில்லை? எல்லா ஊர்லேயும் இப்படி தான் ரோட்டில் போட்டுட்ருக்காங்களா? எந்த ஊரில் எல்லா ஊர்லேயும் இப்படி தான் போட்டுட்ருக்காங்களா? கோதுமை அந்த சக்கை இது மாதிரி தான் போட்டு எல்லாத்தையும் காய வச்சுட்ருக்காங்களான்னு கேட்குறேன். ஏனென்றால் இந்தியாவில் இப்படி தான். ஏன்னா இந்தியாவில் இந்த மாதிரி தான் எல்லா ஊர்லேயுமே.
நான் இந்த ஊரை மட்டும் சொல்ல, தமிழ்நாடு மட்டும் சொல்ல, அது ராஜஸ்தான், குஜராத், அகமதாபாத் எல்லாமே சாலைகளில் இந்த மாதிரியானதும் NH ரோட்டில் அது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து சின்ன சாலை, இந்த காட்பாடியில் போய் கார் விபத்துக்கானது ஒரு சின்ன சாலை. ஓகே, ஆனால் இது செய்யக்கூடாது, இதன் மூலமாக மிகப்பெரிய ஆபத்துகளை வந்துடுதுன்னு நிறைய இடத்துல நிறைய பேர் எழுதிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த கமெண்ட்டை நீங்கள் செக்ஷனை பார்க்கும்போது வயிறு எரிஞ்சு போய் தான் இப்போ உங்களுக்கு போனேன். அதில் வந்து நீ மண்ணில் இறங்கி தான் காரை ஓட்டின்னு போனால் என்ன, நீ மண்ணில் காரை ஓட்டு போனால் விவசாயம் இல்லைன்னா இங்கே இந்த எல்லாமே இங்கே புனிதப்படுத்தி அதை வந்து எந்த கேள்வியுமே இப்போ ஒரு ஆட்சியாளர்கள் கூட இதுக்கு வந்து ஒரு கடுமையான விஷயத்தை எடுக்கவே முடியாது. ஏன்னா இங்கே புரிதல்களே இல்லை. புரிதல்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு 10 கமெண்ட் பார்த்தேன், ஒரு 400 கமெண்ட்டில் ஒரு 15 கமெண்ட் 20 கமெண்ட் சாலை என்பது சாலை போக்குவரத்துக்கு மட்டுமே, வைக்கோல் காய வைப்பதற்கு அல்ல அப்படின்னு அந்த கமெண்ட்டுகளை பார்க்கும்போது அப்பா ஒரு 4 பேராவது அதை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னா அந்த பேசுகிறவங்களையும் போட்டு காலி பண்ணி திட்டி, ஏனென்றால் நான் குத்தப்பாக்கத்தில் இருந்தாலும் நான் இதுதான் செஞ்சுருப்பேன். நான் என்னுடைய வயது வந்து நான் சொல்கிறது ஒரு 20 வயதில் இப்படி தான் நான் செஞ்சுருப்பேன், வேறு எங்கே போடுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பேன். அன்றைக்கி நான் பேசும்போது வாகனம் நான் பார்த்ததில்லை, அவ்வளோ வாகனங்கள் கிடையாது. ஆனால் இன்று அது வந்து அந்த வாகனத்தை நீங்கள் பைக்கில் ஓட்டும் போதே உங்களுக்கு சிக்கும். பைக்கில் போய் அதில் பிரேக் அடித்து ஸ்கிட்டாகி விழுந்து மூஞ்சி முகர பேத்தனவன் நிறைய பேர் இருக்கான். எதை ஆதரிக்கிற ஊரில் ஒருத்தன் இருக்கிறானோ அந்த ஊரில் இருக்கிறவனே ஃபேமிலியோடு போய் உழுந்து வாரின கதைகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படிலாம் வந்து இந்த விஷயங்கள் வந்து மாறிட்டு இருக்குது. அப்போ மாறும்போது அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை உணரணும். சரி, இந்த கமெண்ட் போட்டதுக்கு ஏன் இவ்வளோ பேர் திட்டி வைக்கிறான் அப்படின்னா, இன்னமும் இவங்க வந்து அந்தந்த அடுத்த கட்டங்களுக்கு போகல. பைக் வாங்கலை, பைக்கில் நம்ம ஊரில் ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது, பைக்கு மேலே வந்து கார் அடித்தா காருக்காரன் தப்பு, கார் மேலே லாரி அடித்தா லாரிக்காரன் தப்பு, லாரி மேலே புல்டோசர்காரன். எது பெரிய வாகனமோ எது தன்னால் வாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்குதோ அவன் மேலே தான் அந்த தப்பை வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இது சைக்கலாஜிக்கலாக நடந்துகிட்ருக்கு. நண்பர்களே, நிறைய விஷயங்களை நான் வந்து சாலை போக்குவரத்தில் தவறுகள் நிறையவே நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த தவறுகள்லாம் மிகப்பெரிய தண்டனைகள் மூலமாக அதை கட்டுப்படுத்தும் போது அது வந்து திடுதிப்பு நீங்கள் அதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்ல வரேன். அந்த இருக்கிற பிரச்சனை அதுதான். இப்போ இந்த சாலை பாதுகாப்பு அப்படின்னு சாலை விதிமீறல் இதெல்லாம் விஷயங்கள்லாம் எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னா, ஏன்னா எல்லாருமே அந்த தப்பை செஞ்சுட்டு வந்திருக்கோம், நான் உட்பட. நான் தான் சொன்னல, அப்படிலாம் இருந்து இப்படி வந்திருக்கும் போது இப்போ நம்ம எப்படி மாறணுன்றத நீங்கள் வளரும் தலைமுறை மாறினா தான் அந்த ப்ராசஸே வரும். இப்போ நீங்கள் திடீர்னு சாலை அமலாக்கம், சாலை விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகுன்னா, அது அரசுக்கு வந்து இப்போ அந்த கவர்மெண்ட்டே அதை தடை பண்ண முடியாது. விவசாயிகள் மீதே கை வச்சுட்டானோ. இன்னொன்று, சோஷியல் மீடியாவில் இன்னும் நிறைய புரியாத நிறைய குரூப் உள்ளார சுற்றிட்டு இருக்கு, அறவேக்காடு குரூப். அது எல்லாம் இந்த மாதிரி வேலை தான் பண்ணிகிட்ருக்கு. அப்போ அது வந்து புரிதலோடு வரும்போது, அது நீங்கள் சின்ன வயசுலேருந்து இதை மாற்றிட்டு வரும்போது தான் அது வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு நான் UK வந்ததுக்கப்புறம் இந்த ஊரில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு போலீஸ்காரன் கூட ஒரு சிக்னலில் கூட கிடையாது. எல்லோருமே அதே ஒழுங்கு, அதே நேர்த்தி. ஏன் அப்படின்னா, முழுக்க கண்காணிப்பு மூலமாக உங்களுக்கு கண்காணிக்கப்படுகிறது. நீங்கள் தவறு செஞ்சீங்க அப்படின்னா ஆதாரங்களோடு உங்களுக்கு 60 பவுண்டு 6 புள்ளிகள் லைசன்ஸ், 6 புள்ளிகள் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாலே உங்கள் லைசன்ஸ் 2 வருஷம் கேன்சல், நீ வண்டி ஓட்ட முடியாது. புரியுதுங்களா? இந்த மாதிரியான கடுமையான சட்டங்கள் இருக்கும்போது எவனுமே தப்பே பண்ண முடியாது. இது ஒன்று. இப்போ இந்த வைக்கோல் போருக்கு மாறா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நான் நிறைய பேசுகிறேன் அதை பற்றி. ஏன்னா அந்த ஒரு பையன் இப்போ ரீசெண்டாக இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி ஒரு ஊர் போயிடுச்சுங்க, அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சு. ஓகே, இந்த வைக்கோல் போர் காட்பாடி கார் எரிப்புக்கு வரேன், அந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ நம்ம ஊரில் ஒரு மோட்டார் வேல ஒரு கார் போகுது. இப்போ உதாரணத்துக்கு செங்கல்பட்டுலேருந்து இதுக்கு போயிட்டுருக்கோம், மேல்மருத்தூர் போயிட்டுருக்கோம். இப்போ ரோட்டில் நான் போயிட்டுருக்கேன், என் வண்டியிலேருந்து ஒரு பேக் வந்து ஊந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாமளாம் என்ன பண்ணுவோம்? உடனே வண்டியை ஓரம் நிறுத்துவோம், ரோட்டில் போய் வண்டி நிறுத்துவோம், பேக்கில் மேற்றாத அப்படின்னுவோம். அதன் பிறகு நம்ம அந்த வண்டியை பேக்கை எடுத்துக்கிட்டு ரோட்டிலேருந்து கிராஸ் பண்ணுவோம். இந்த ஊரில் அவன் ரூல் என்ன சொல்கிறான்னா, எமர்ஜென்சி, உன் வண்டி ஏதோ ஸ்டக் ஆகுது, பிரச்சனை ஆகுது, உனக்கு ஹார்ட் அட்டாக்காக வயிற்று வலிக்குது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் சைடில் ஒரு லேர்ன் வச்சுருப்பான், ஹார்ட் ஷோல்டர்னு. அந்த லேர்னில் நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணணும்.
அது போகும்போதே அந்த வண்டி வந்து பிரச்சனைன்றதை ஹசார்ட் லைட்டை நீங்கள் வந்து எரிய வைக்கணும். அது ஓகே, இதுக்கு மட்டும்தான் நீங்கள் வண்டியை நிறுத்தணும். சரி சார், என் பேக் இது மாதிரி ஊந்து போச்சு, அப்போ நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீ வண்டி நிறுத்தக்கூடாது. பக்கத்தில் இந்த மாதிரி ஹாட் ஷோல்டரில் அந்த லேன் இருக்குல்லையா, அதில் எட்டுமே வண்டியை நிறுத்திட்டு நீ பக்கத்தில் இருக்கிற எமர்ஜென்சி டெலிஃபோனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேக் ஒன்று விழுந்துடுச்சு ரோட்டில் நீ சொன்னதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து அந்த இடத்த கிளியர் பண்ணுவாங்க. நீ ரோட்டில் போகவே கூடாது. சரி, இது வந்து இங்கே ஆரம்பத்திலேருந்தே லைசன்ஸ் எடுக்கிறதுலேருந்து சின்ன வயசுலேருந்தே இந்த விஷயத்தை அவங்க பதிவு பண்ணி அதுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்கி பசங்களுக்கு ஒன்றும் இல்லைண்ணா, இங்கே வந்ததுக்கப்புறம் எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு இதே மாதிரி வந்து ஓவர் கோட், அதாவது இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் கோட்ஸை போட்டு சின்ன பசங்க எல்லாம் எல்கேஜி யூகேஜி தான் படிக்குதுங்க, எல்லாம் குட்டி குட்டியாக ஈத்துன ரோட்டுக்கு வந்து ரோட்டில் நீங்கள் எப்படி கிராஸ் பண்ணணும், எப்படி பார்க்கணும், எந்த நேரத்தில் நிற்கணும், அதே மாதிரி பாதசாரிகள்லேருந்து சைக்கிள்லேருந்து மோட்டார் சைக்கிள்லேருந்து இங்கே நிறைய அவங்கள வந்து பாதுகாக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்குறாங்க. நாம் இப்போ தான் அதிகமான வாகன போக்குவரத்தும் எல்லார்கிட்டையும் வாகனமும் தண்ணீரவாக வந்து வரும்போது இங்கே போக்குவரத்து விதிகளில் வந்து நம்ம வந்து மிகப்பெரிய கவனம் செலுத்தக்கூடிய நேரம் வந்து போச்சு. ஆனால் திடீர்னு போனால் அது என்ன இவ்வளோ நாள் நான் என்னை வந்து எந்த மாதிரியான அந்த கேள்வி கேட்கவே இல்லை, நான் வந்து ரோட்டில் எப்படி வேணும் போயிட்டு இருந்தேன், எனக்கு திடீர்னு கேள்வி கேட்டால் அவன் கௌரவ குறைச்சல் நினைக்கிறான். அது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமாவோ அது வந்து பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாவோ நினைக்கிறதில்ல. இன்க்ளூடிங் மை செல்ஃப் அப்படி தான் நானும் நினச்சேன்னு சொல்ல வரேனே. ஆனால் இங்கே அந்த ஃபைனும் இங்கே இருக்கிற ஒரு ஒழுங்கும் அது எங்கடா இருந்து வந்ததுன்னா அது சின்ன வயசுலேருந்தே புகட்டப்பட்டு வருது. நான் ஒன்று சொல்கிறேன்ல, காரை நீங்கள் உங்கள் இதுலேருந்து பேக் ஒன்றுனா நீங்கள் அதை எடுக்கக்கூடாது, காரை நிறுத்தவே கூடாது. எமர்ஜென்சினா காரை ஓரமாக பேக் வந்துட்டா ஓரமாக நிறுத்தி டெலஃபோன் சொல்லி தான் வரணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சாலை இங்கே எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, பெங்களூர் டு சென்னை ஹைவே எந்த வாகனமும் டிஸ்டர்ப்லாம் பண்ணாமல் வாகனம் நிறுத்தவே கூடாது. ஸோ ரோட்டில் ஒரு பொருள் உழுந்ததுக்கே வந்து சாலை என்பதில் நீ நிறுத்தக்கூடாதுன்னும் போது வக்கீல் வந்து போடுறது எந்த வகையில் நியாயம்? 2, இன்னொரு விஷயம் இருக்குது, அவனுக்கு மக்கள் தொகை ரொம்ப கம்மி, நம்மளது அப்படி கிடையாது, பெரும்பான்மையான மக்கள். அதே மாதிரி நாம் வந்து இந்தியாவில் ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இப்போ ஒரு விஷயன்றதை எல்லா ஊருக்குமே அப்ளிகபிளாக இருக்கணும். அப்போ தான் நான் மட்டுமே டிராஃபிக் ரூல்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து ஆந்திரா போய் அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் போய் அவன் எவனுமே அதை பற்றி கவலையே படாமல் போயிட்டு இருந்தான், நீ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஸோ சாலை விதிகள் என்பது இந்தியா ஃபுல், இப்போ யூகேவும் வந்து அது ஸ்காட்லாந்து வாலஸ் அது இது மயிர் மட்டம் எல்லாம் சேர்ந்தது தான் யூகே. அங்கே இருக்கிற டிராஃபிக் வந்து ஒவ்வொரு நாட்டோடையும் அவன் மிங்கிள் பண்ணி தான் வச்சுருக்கான். சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், அது அந்த நாட்டை சூழலை பொறுத்து. அந்த மாதிரி நாம் இன்னும் கடுமையாக சாலை விதிகளை மதிக்கணும். அதே மாதிரி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பசங்களை தயார் பண்ணணும்னு சொல்ல வரேன். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி சாலைகளில் வந்து அவ்வளோ வாகனம் கிடையாது, நீங்கள் அதை என்ன வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி சாலைகளில் அவ்வளோ வாகனங்கள் போகுது, அது வந்து ஒரு பெரிய விபத்துகளுக்கு வழிவகுக்குதுன்னும் போது நான் விவசாயம் பண்ணுறேன், நான் ரோட்டெல்லாம் நான் தான் ஃபுல்லாக பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் அவன் டாக்ஸ் அவன் எதுக்கு முன்னா மயிர் கட்டிட்டு கார் ஓட்டுறான் அதில் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. சாலை என்பது சாலையில் பயணிக்கிறதுக்கு மட்டும்தான். நம்ம வந்து விவசாயம் அதெல்லாம் வந்து ரொம்ப புனிதப்படுத்தி அந்த தவறுகளை வந்து அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம செய்யணும். அதை செய்யக்கூடாது. அதாவது சாலையில் ஒரு பேக் போட்டாலே நிறுத்தக்கூடாது, ஏன்னா பின்னாடி வரவன் இடிச்சிடுவான், விபத்துகள் நடக்கும், உயிர் அவ்வளோ முக்கியம். ஆனால் இங்கு அதை பற்றி நம்ம வந்து எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் அதை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்களில் எல்லாமே சிறு வயதுலேருந்து பசங்களுக்கு வந்து ஒரு கிளாஸாக ஒரு பாடமாக எடுக்கணும் அப்படின்றதும். அப்போ நீங்கள் அப்போ இப்போலேருந்தே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அப்போ மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக அறிவுறுத்தலாம். ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் எடுத்ததுமே நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து என்ன பண்ணணுங்க திரிச்சு விட்ருவானுங்க. பாருங்கள், விவசாயத்துக்கு எதிராக திராவிட மாடல் செயல்படுது, இது ஒரு மாடலான்னுவான். ஏன்னா இவனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ முதலமைச்சர் இன்னொரு அமைச்சர்கள் எல்லாருமே அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு திஸ் இஸ் மை வியூ அண்ட் மை சஜஷன் டூ. ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சு சாலையில் வந்து இந்த மாதிரியான வைக்கோல் போர்கள்லாம் போட வேண்டாம், அது பெரிய விபத்துக்கு உள்ளாக்குது, அதை உங்களுடைய விவசாயிகளுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு விழிப்புணர்வா விஷயமாக ஒரு சுற்றறிக்கையாக ஒரு ஆப் த ரெக்கார்டாக இதை நீங்கள் செய்யும்போது தான் அது வந்து வேலைக்காகும். இப்போதைக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு திருசங்கு சொர்க்கத்தில் இருக்கோம், இப்படி போனாலும் போக முடியாது, அப்படி போனாலும் போக முடியாது, ஆனால் வாகன பெருக்கம் மட்டும் வந்துடுது அப்படின்றது தான் இங்கே இருக்கிற நிதர்சனமான ஒரு ஃபேக்டை நான் சொல்கிறேன். இன்னும் இந்த வாகனங்கள் குறித்து இங்கே யூகேயில் வந்ததுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் குறித்து நம்ம வந்து நிறைய பேசுவோம்.
உண்மையிலே இங்கே வந்து ஒரு தியரி டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறான். அந்த தியரி டெஸ்ட்டில் உன்னை அங்கேயே கை சேட்டிடுறான். தியரி டெஸ்ட்டிலே நீ வந்து முழுக்க உனக்கு புரிஞ்சுக்கிட்டு வந்தால் போதும், கார் ஓட்டலைன்னா வேணாம், நீ ஓட்டாத. ஏன்னா அது மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க எல்லாரையும். கார் ஓட்டுறதுனால மட்டுமே நீங்கள் கார் ஓட்ட முடியாது. இந்த ஊருக்கான ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எங்கே கார் நிறுத்தணும், என்ன செய்யணும் ஒன்று சொல்லட்டுமா? அதை பற்றி நான் விரிவாக பேசுகிறேன். ஹாரன் 700 கொஸ்டின் இருக்குது தியரி டெஸ்ட்டில். நம்ம வந்து ஹாரனில், ஏன்னா நம்ம அதுதான் இவங்களும் அவங்களையும் கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க குறைவான மக்கள் தொகை கொண்டவர்கள். அவங்க ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. நம்ம இப்போ தான் வாகன பெருக்கம் அதிகமாகிருக்கு, நகர பெருக்கம் ஆகிருக்கு. ஓரளவுக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் அடையும் போது ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்றதை நான் மறுக்கலை. ஆனால் ஹாரன் விஷயத்தை சொல்கிறேன். நான் சொல்கிறான், ஹாரன் எங்கே அடிக்கலாம் தெரியுமா? ரொம்ப எமர்ஜென்சி டைமில் ஹாரன் அடிக்கலாம். எங்கே ஹாரன் அடிக்கலாம்னா அதுவும் நைட்டு 11லேருந்து குடியிருப்பு பகுதியில், நைட்டு 11லேருந்து காலைல 7:30 வரையும் அடிக்கவே கூடாது குடியிருப்பு பகுதியில். அதே நேரத்தில் எங்கே யாருன்னு அடிக்கலாம்னா ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒருத்தன் ரிவர்ஸ் எடுத்து ஏதோ கண்ணா பண்ண ரிவர்ஸ் எடுக்கிறான், அப்போ உங்களை தெரிவிக்கணுன்றதுக்கு ஹார்ன். அதர்வைஸ் நீங்கள் ஹார்ன் அடிக்கவே கூடாது. ஹார்ன் வந்து நியூசன்ஸ். அது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு தெரு, அந்த தெருவிலேருந்து அந்த ஹார்ன் எங்கே அடிக்கலாம்ன்றது அதிகாரப்பூர்வமாக எங்கே சொல்கிறான்? ஒரே ஒரு கேள்விங்கன்னா, ஒரு தெருவில் இருக்கிற வீட்டில் இருக்கிற போர்ட்டிகோவில், ஐ மீன் அந்த கராஜ்லேருந்து கார் வந்து மெயின் ரோட்டுக்கு வருது, சைடு ரோட்லேருந்து மெயின் ரோட்டுக்கு வருது, அப்போ நீ ஹாரன் அடிக்கலாம். காரணம், அவனுக்கு வந்து உங்களுக்கு விஷுவல் தெரியாது. ரிவர்ஸ் எடுக்கும்போது ரோட்டில் யார் வராங்கன்னு தெரியாது. அவன் பொறுமையாக வந்தால் கூட நீங்கள் நான் வரேன்றதை சொல்லணுன்றதுக்கு நீங்கள் ஹாரன் அடிக்கலாம். ஹாரன் மேலே ஏறி உக்காந்து அடிச்சு எப்படா நகத்துறா அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் அங்கே சொல்லக்கூடிய விஷயம். அதனால் சாலை என்பது வாகன பயன்பாட்டுக்கு மட்டும்தான். நீங்கள் விவசாயம் பண்ணுங்க, கரெக்டு தான். அவனும் ரோட் டேக்ஸ்லாம் கட்டியிருக்கான். இத்தனைக்கும் வந்து சாலை வரி வந்துமே அதிகம், பெட்ரோல் கட்டுறான், எல்லாம் பண்ணுறான். அவன் போகிற ரோடு அது, நீங்களும் போகிற ரோடு தான். ஒன்றும் இல்லை, காரில் போனதுனால சொல்லாதீங்க. உங்கள் வீட்டில் கிராமத்தில் கல்யாணத்துக்கு போகும்போது அந்த வைக்க பொருள் ஏறி வண்டி ஸ்டிக்கெட்டாக உழுந்து கையக்காலை உடச்சாலே 3 மாதம் உங்களால் எழுந்திருக்க முடியாது. அது வந்து நியூசன்ஸ். அது ஆக்சுவலி அதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இது நம்மலாம் சொல்லி புரிய முடியாது. நான் ஒரு தப்பு செய்கிறேன், நான் இருந்தால் தான் அது நடக்கும். ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து அப்படி வரல. நம்ம நடுவில் வந்து இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திக்கும் பொழுது அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை புரிஞ்சுனால கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆற்றாமையாக இருந்து கோராமையாக இருந்து, அதுக்காக தான் உங்களோட இதை வந்து பகிர்ந்துக்கிறேன். இன்னும் இது குறித்தான நிறைய வீடியோக்கள், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசவும் மீண்டும் அப்புறம் முக்கியமாக இது எந்தெந்த சப்ஜெக்டில் அது மாதிரிலாம் பேசலாம் அப்படின்றத கூட சில இதெல்லாம் சொல்லுங்கள், சில விஷயங்கள்லாம் பேசுங்க, அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து பேசலாம். அதே நேரத்தில் சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு விஷயம் தெரியாமல் சில விஷயங்கள் பேச முடியாது, அதுவும் இருக்குது. அதனால் உங்கள் சஜஷனை சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு போய் சேரும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப மேண்டிட்ரியான விஷயங்கள். ஏன்னா அதுதான் சொன்னேன், சிறு வயதில் நம்ம பார்க்குற ஒரு சம்பவத்தை அதை அணுகிற விதத்திற்கும், மெச்சூரானதற்கு அப்புறம் அணுகிற விதத்திற்கும், அதே ஊரில் இருந்தால் கூட நான் வந்து விவசாயம் எவ்வளோ பெரிய சிறந்தது அப்படின்லாம் சொல்கிற அளவே இருந்திருக்கலாம் மேபி. அதனால தான் அந்த கமெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திரிசங்கு சொர்க்கமாக இந்த பக்கமும் அந்த பக்கம் புரிதலே இல்லாமல் இருக்காங்கன்றதுக்காக தான் அதை நம்ம சொன்னது. அந்த மாற்றங்கள்லாம் வரணும், நம்ம சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு வரணும் அப்படின்றது தான். வேறு என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். சில சம்பவங்களை நீங்கள் வந்து ஹெல்மெட் போடணும், பின்னாடி இருக்கவங்களும் போடணும்னு சாலை பாதுகாப்பு போகும்போது அது ஒரு கௌரவ குறைச்சலாக ஹெல்மெட் விஷயம் இங்கே வேண்டாம். இந்த ஹெல்மெட்டு விஷயம் மட்டும் இப்போ வேண்டாம். அதை மட்டும் கட் பண்ணிவிடு. அதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சாலும் அதை மட்டும் கட் பண்ணிவிடு. நீங்கள் ஒன்று மோட்டார் வேலாம் இங்கெல்லாம் வந்து அது வேணாம் இங்கே, ஏன்னா இதே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நான் சொல்கிறது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி